சார் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, இது சரியில்லை அப்படின்னு யாராவது இவங்க குற்றம் சொன்னா அது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பர்சனல் அஃபெக்ட் ஆயிடுவாங்க. பர்சனலா நான் இன்னொருத்த குற்றம் சொல்ற மாதிரி குறை சொல்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றதுல ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவாங்க. இதை ஒரு மேன்மையான பண்பு நீங்க பார்க்கணும். உண்மையிலே அவங்க பக்கம் குறையா இருந்து அதை ஒருத்தர் சுட்டி காட்டிட்டாங்கன்னா அவங்க அதை ஏத்துக்கணும். எப்படா நீ குறை சொல்ல போச்சு அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அதுதான் இந்த கும்பத்துல சூரியன் உள்ளவங்களுடைய உயர்ந்த பண்பா நான் பாக்குறேன். ஒருவேளை அவங்க பக்கம் தவறு இல்லாம வீண் கொலை சுமத்தினா அதை துவம்சம் பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல என் பக்கம் தவறே இல்லைன்றதை நிரூபிச்சுட்டு தான் அங்க உறுதிப்படுத்திட்டு தான் அந்த இடத்த விட்டு வெளில போவாங்க. ஆனா உண்மையிலே இவங்க ஃபால்ட் இருக்கு, அதை ஒருத்தர் சுட்டி காட்டிட்டாங்க அப்படின்னா நம்மள பல பேர் தப்பு நம்ம பக்கம் இருந்தாலுமே அந்த இடத்துல நம்மளுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்காம கத்திட்டு திட்டிட்டு நீ உன் பக்கம் தான் ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய சூழல் இருக்கும். ஆனா இவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அது தப்பு பண்ணிட்டோமே அப்படின்றத நினைச்சு ஃபீல் பண்ணி சாரி இனிமே அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. வந்துட்டு அந்த தப்பை சரி பண்ணுவாங்க. இப்படி அந்த துறையில இனி ஒரு தடவை நாம இந்த தப்பை பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து 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 அந்த பெர்ஃபெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் சபைக்கு போவாங்க.